வாங்க. என்ன இப்படி திடீர்னு சாமியாரா போயிட்டிய? குடும்பத்தில் எதுவும் பிரச்சனையா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? டேய் உங்க ஆளை பார்க்க முடியாது. டேய் சும்மா இருக்க வந்தவரை நிக்க வச்சு பேசிக்கிட்டு உட்காந்து தண்ணி கூட குடிக்காம டேய் டேய் உண்மையாவே உங்க நாட்டிலே இப்படி ஒரு அறிவாளி நல்ல மனுஷங்க இருக்காங்க. அப்பனா டேய் தண்ணி குடிக்கலாம். பச்சை தண்ணி குடுக்க கூடாது. ஐயோ ஏன் அட வீட்டுக்கு வந்து தண்ணி தண்ணி எப்படி குடுங்க? என்னங்க இப்படி கல்? நான் மன்னனா நீ மன்னனா? நீங்க ஏன் மன்னர்? இது யாரு? நமக்கு தெரிஞ்ச ஆளா இருக்கும் போல. உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாரா? உங்கள்கிட்ட சொன்னானா? உங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு. மரண தண்டனை கொடுத்து ஜெயிலில் அடைக்கிற கைதியை சொல்றேன், உட்காந்து சிம்மாசனம் கொடுத்து வச்சிருக்க. சாப்பிடாத மாட்டேன். எந்திரிங்க. யார் என்ன பொதுக்குள்ள உட்கார சொன்னா? என்ன உட்கார சொன்னேன்? ஏய் இது என்னடா அது? பூவு யாரு பூ? ஏய் இவர்கிட்ட கொண்டு வந்த ஏயா பூவை நீ அங்கே ஒட்டி வச்சிருக்க? என்னங்க இதுல புராணமே இருக்கே இதுலயா? பூவுக்கு இந்த பெண்கள்லாம் சுமங்கலியா இருக்கிறா, அவங்க எங்க பூ வைப்பாங்க? தலையில தான் பூ வைப்பாங்க. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கவளா? கல்யாணம் பண்ணிருக்கீல்ல? அதே மாதிரி ஆண்கள் சுமங்கலியா இருக்கணும்னா இங்கே தான் வைக்கணும். சரி, அதெல்லாம் பெரிய இப்ப தெரியுதா முட்டா பையன் நாடுன்னு? டேய் எரும மாடு கொண்டு செயல் அடைச்சிட்டா போ. அப்படியா? ரெண்டு வாரத்தை பேசிக்கவா? உனக்கு இல்லாத உரிமையா? போ, உங்களுக்கு விடுதலை, நீங்க கிளம்புங்க. அப்படி சொல்லியா? எங்க போங்க. நான் ராஜாவா நீ ராஜாவா? நம்ம சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு ஒரு செக்அப் பண்ணி பார்த்தேன். ஓ சரி, ரெண்டு வாரத்தை பேசிக்கிட்டுமா? ஒரு வாரத்தை முன்னுச்சுன்னா ஒரு வாரத்தை. சரி சரி. ஆமா, மரண தண்டனை அளவுக்கு போற அளவுக்கு என்ன தப்பு பண்ணியா? எதுக்குன்னே தெரியாம கொடுத்துருக்காங்க. அந்த ஆள்கிட்ட நாங்களாக்க நான் எப்படி இருப்பேன் பாருங்க. சரி, உங்க உயிரை நான் காப்பாத்தினேன், அதுக்கு நான் கேரண்டி. சந்தோஷம். டவுசர் பையில காசு இருக்கா? நான் ஆசையெல்லாம் வெறுத்தவேன்ப்பா. டவுசரே போடுறது இல்லையா? ஆசையை வெறுத்தவேன். இப்போ எதுக்கு அந்த ஆள்கிட்ட டவுசர் பையில காய்ச்சிருக்கேன்? எங்க முதலாளி சொல்லிட்டாரு, எங்க தலைவர் சொல்லிட்டாரு, டவுசரை கழட்டிக்கிட்டு அடிப்போம் இருக்கேன். உலகத்துல அவ்வளவு பேரும் டவுசரை கழட்டிட்டு தான்டா அடிப்பான். அவசரமா அடிக்கிற வேணா ஒதுக்கிட்டு அடிப்பான். பிரச்சனை பேசியா? எருமாட கூட்டி போ. டேய் என்ன கமான் பாலாமின்னு உன் லவ்வரை கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு இருக்க? என்ன பண்ணணும்? கைதி உடனே பிடிச்சி தள்ளுபடா. பாருங்க என்ன பண்றேன்னு. மறைக்கிறீங்க. ஹலோ ஏன் ஆளை அடிக்க போய் நீயே போய் ஜெயில உட்காரியா? போயா ஆளை பாரு, தப்பிச்சிட முடியும் இன்னைக்கு என்கிட்ட. தர்ராஜே அழைத்ததன் காரணம் இன்னைக்கு இந்த ஆளை போட்டு தள்ளணும் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ தொல்லை தாங்க முடியல. முதல்ல அதை செய்யுங்க. இன்னைக்கு ஆளை குலேஸ் பண்றோம். அதுக்கு உன் ஒத்துழைப்பு தேவை. நீங்க என்ன கேட்டாலும் உதவி செய்வேனா? நான் சப்போர்ட் பண்ணி என் கூட நிற்பியா? நீங்க கண்ணை மட்டும் காட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். கண்ணை கூட்டுறோங்கிறியா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் பாக்குறேன் அந்த வேலையை. நான் இப்ப சொல்றேன். அந்த ஆளை கூட்டுவா. சுவாமி கூட்டியா கூட்டியா நீ சோழியை முடிச்சுடுவோம். வாங்க வாங்க. சாமியார் சாமியார், என்னப்பா உங்க மேல பாவமா இருக்கு உங்களை பார்க்க. எனக்கு நீ என்ன பாவம் பண்ணுறது? ஏதோ கொலைவெளியில் மரண தண்டனை கொடுத்து விட்டேன். இருந்தாலும் ஒரு பரிதாபமா இருக்கு. நான் கொடுத்த தீர்ப்பு சரியா இல்லையான்னு எனக்கே குழப்பமா இருக்கு. நம்ம மனசு குழப்பமான நேரத்தில் நமக்கு யாருக்கு தெய்வம் தான் துணையா இருக்கும்? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. ஆமா ஆமா. இந்த தீர்ப்பு சரியா இல்லையான்னு இப்ப நான் கடவுள்கிட்ட விடுறேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன? திருவள்ளுவர் சீட்டு எழுதி போறேன். சரி. ஒரு சீட்டில் மரணம்னு எழுதுவேன். சரி. இன்னொரு சீட்டில் விடுதலைன்னு எழுதுவேன். குளிக்கு போடுறோம். சரி. விடுதலைன்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க போகலாம். போயிட்டே இருக்கோம். கண்டிப்பா விடுதலையா வரேன். உங்களுக்கு எந்த அது வரும்போது பார்த்துக்கிறோம், எந்த ஆபத்தும் இல்லை. மரணம் வந்துருச்சுன்னா போடுறது உறுதி. அதெல்லாம் மாற்றம் இல்லை. யாருக்கும் வீட்டுக்கு சொல்லி விடுறதா இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி விட்டு கூட்டி அந்த கொல்ல பார்க்குறீங்க. யாருக்கு தகவல் சொல்ல சொல்லி சரிதானே? சரி ஓரமாக உட்காரம் கூப்பிட்றேன் போங்க. டேய் காவலா வந்து விட்டேன். மன்னா ஓலை கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்கிறபடி எழுதணும். வாங்க. வந்துட்டேன். அழைத்ததன் காரணம் சொல்லுங்க. நான் சொல்கிறத எழுது. இதில் எழுதவா? சொல்ல வேண்டியானே. இந்த வரேன். ஊனா சிவமயம். ஊனா சிவமயம் போட்டு அந்த ஆளுக்கு சாதகம் எழுத போகிறேன். அதை வாங்கிட்டு வா. நான் சொல்கிறத எழுதுறானா? அன்றாட இவன் என்னைய கொள்றதுக்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. டேய் குப்பை இருக்கிறவளை இப்போ எழுதிடுவா. ஊனா சிவமயம், இன்னார் மயம் இன்னாரு. ஆமாடா, நம்ம இடத்த அந்த ஆளுகளை பத்திரமாற்றி கொடுத்து அனுப்பு. அப்புறம் எப்படி தான் எழுதுறது?
மரணம். மரணம் மாசு மரணம். மரணம் பாட்டு எழுத சொல்லல. ஆ, மரணம். அப்படியா? மரணம். அவ்வளோதான். அந்த சீட்டை மடிச்சிரு. அவ்வளோதான், அந்த சீட்டை மடிச்சிரு. டேய் டேய் உன்னத்தாண்டா இன்னத்தாண்டா, இன்னும் பேப்பர் பத்தாவது இருக்கு. சொல்லுங்க. அறிவேட்டவளை. அறிவேட்டாவில் யாரடா சொல்ற? யாரடா சொல்ற? எவ்வளோ தான் எழுதுறது? அடாடா. டேய் எருமை மாறு, இதை பூரா எழுதிட்ட. டேய் அதெல்லாம் எழுதக்கூடாது. அதையெல்லாம் அடிச்சிட்டு அந்த மரணம்ங்கிறத மட்டும் எழுது. அப்படியா? அடங்கு வைக்கால, அவசரத்துக்கு எழுத மாட்டேங்குது. அவ்வளோதான். இனிமேல் அந்த பேனாவிலாம் மை இருக்கா? மாசக்கணக்காக வர மாட்டேங்குது. வருடக்கணக்காச்சுங்கிற நீ ஒரு பக்கம். உங்க பேனா கொடுங்க. அது வருஷக்கணக்காக வேலை செய்யலையோ? சரி, சொல்லுங்க. மரணம். மரணம். அந்த சீட்டை மடிச்சிரு. அந்த சீட்டை மடிச்சிரு. அது எழுத விடுங்க. மரணம் எழுதிட்டு நானே மடிச்சுக்கிறத. இன்னொரு சீட்டில் என்ன எழுதுவேன்? என்னங்க, ஒண்ணுல மரணம்னா ஒண்ணுல விடுதலை. என்ன அதுலயும் மரணம்னு எழுது. அப்பதான் எந்த சீட்டு எடுத்தாலும் மரணம் வரான். ஆளை போட்டு தள்ளலாம். இந்த விஷயம் உனக்கு எனக்கு தெரிஞ்சுதான் இருக்கட்டும். ஒரு பிள்ளை தெரியாது. சத்தம் போடா எருமாடு. சரி போய் என் சாமியார் கூட்டு வா. சுப்பிரமணிய கடவுளே, சூர சம்ஹாரம் இப்ப நடக்க போகுதுடா. வாங்க வாங்க வாங்க, பயப்படாம வர சொல்லு. வாங்க வாங்க, தைரியமா வாங்க. சாவுக்கு துணிஞ்சு வரணும் எதா இருந்தாலும். என்பது என்ன ஆறுதல்? தந்தை பிரம்மா, தாய் கலைவன். எப்போ கூப்பிட்டாலும் இந்த வசனம் ஐயா. வீட்டில் ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் எடுத்து என்பி என்ன ஆறுதல் எங்கள் அப்பா பிரம்மான்றாங்க. பாருங்க, உங்களை சீட் எழுதியாச்சு. அந்த சேர் எடுத்து போடு. முடிக்காம விடுறதில்ல. அமைதி. ஏன்டா கேட்கண்டு பேசிருக்கால ஊட ஊட கேட்கண்டு. ஐயா சக்கம்பட்டி சாமின்னு ஐயா, நான் மன்னரா நீ மன்னரா? போட்ட சேர் எடுத்துக்கிட்டு போடா. வேலையை சொன்னா முடிஞ்சா சொல்றது இல்லை. இப்படி போடாதடா, எடுத்து என் தலையில் போடு. என்ன போங்க, வேலை சொல்ல தெரியுதா உங்களுக்கு? இப்படி போடுறா, படுத்துறான்டாண்டு. அந்த சீட்டை குளிக்க போடு. ஆச்சாரம் தவறக்கூடாது. சாமி தத்துருவா இறங்குதே. எடுக்க சொல்லுங்க படங்கள். தம்பி இங்கே போடக்கூடாதுப்பா, எடுத்துக்கொண்டு திருப்பத்தூரில் போட்டு வா. இப்ப பஸ் இருக்குமா? நடந்தாக்கி போறேன். டேய் இங்கே போடுறா. இதுல போடவா? இந்த சேரா போட்டு போட்டேன். தம்பி வா, ஒரு சீட் எடுக்கலாம்டா. எதுக்கு சீட் எடுக்கிறதுடா? வா. சாமியார் ஆள் போல வரமாட்டேங்க. வாடா பாப்பா, தங்க குட்டி வா. இரு 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 நீ இரு, நீ கொஞ்சம் எனக்கு தெரியுப்பா. ஏய், நான் உள்ளே உட்காந்துருந்தேன், வெளில உட்காந்துருந்தாங்க. நீ மரணம்னு ஒரு சீட்டில் எழுதுற, ஒன்றில் விடுதலைன்னு எழுதுற. மரணங்கிற சீட்டுக்கு அடையாளம் காட்டி அந்த பையனை எடுக்க சொல்ற, என்னை கொல்ல பார்க்குற. அந்த பையன் வேறு, நீ விடுதலைங்கிற சீட்டை நீ சொல்லியிருந்தா விடுதலைங்கிற சீட்டை. இன்னைக்கு இந்த சந்தேகம் எப்போ உங்கள் மனசில் வந்துச்சோ, இனி யாரும் இந்த சீட் எடுக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்களே எடுத்துக்கோங்க. இப்படி அள்ளி கொண்டு குண்டா சீட்டில் போடுறதில்ல, ஒன்று தான் எடுக்கலாம். சீட் எடுக்கணும், அப்பதானே தீர்ப்பு சொல்ல முடியும். ஏய், எதுக்கே சிரிக்கிறீங்க? நாங்க எதுக்கோ சிரிக்கிறான். சரி, சிரிக்க கூடாதா? இப்போ நான் ஒரு இந்த இடத்துல உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு கட்டளை இடுறேன். என்ன? நான் எடுத்திருக்க சீட்டில் விடுதலைன்னு எழுதியிருந்தா தானே ஆண்டவன் அப்படி தலையில எழுதியிருந்தா தானே. தலையெழுத்து சொல்றீங்களா? இதுக்கு எழுந்தானே இதில் எழுதுறீங்க. என்னை விடுதலை பண்ணிருங்க. பாப்போம் பாப்போம். ஒருவேளை மரணம்னு எழுதியிருந்தா, கன்ஃபார்ம். என்ன எழுதுனது தெரியாதா? மரணம்னு எழுதியிருந்தா என்னை கொன்றுங்க. அதான் கன்ஃபார்ம். எழுதுனவனுக்கு தெரியாதா? ஆண்டவனுக்கு தெரியாதா? அவன் தானே எழுதியிருப்பேன். விடுதலைன்னு எழுதியிருந்தா கீழே இருக்க சீட்ல மரணம் இருக்கேன், உங்க ரெண்டு பேரையும் போட்டுருவேன் நான். என்ன உங்க கூட சேர்ந்து ஏன் உயிரும் போயிரும் போல இருக்க? விதி யாரை விட்டுச்சு பாப்போம். பிரிச்சு படிக்கலாமா? சத்தமா கேட்ட மாதிரி படிக்கலாம். நீங்க இதுல இவ்வளவு தைரியம் இந்த சீட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுல இது எந்த சீட்டு எடுத்தா என்ன?
இதை எல்லாரும் சேர்ந்து கேட்டுட்டாங்க. அப்படின்னா இதில் மரணம்னு இருக்கும் போல இருக்கு. போ எதை வேணாலும் எடுங்கட்டேன். சரி ஆ, கடவுளே, சாமியை கும்பிட்டுக்குங்க. பெருமாளே. யோ உங்க பேரை கேட்கல. சாமி உங்க சாமியை கும்பிட்டுக்குங்கன்னு. சாமி பேரும் பெருமாள், என் பேரும் பெருமாள். அப்ப நாமந்தேன். சரி, ஏன் சாமி பேர் பெருமாள், ஓன் சாமி பேர் என்ன? பொந்து கருப்பேன். பொந்து சபாஷ் சபாஷ். பொந்து கருப்பேன்னா பொந்து இருக்க இடத்துல ஊரா இருப்பேன். சபாஷ் சபாஷ். இப்போ எங்கே இருக்கேன்? 6 மாசமா முடியல, ரெஸ்ட்ல இருக்கா. சரி, நீ பொந்து கருப்பனை வேண்டிக்க, நான் பெருமாளை வேண்டிக்கிறேன். பொந்தா கருப்பா ராமா பெருமாளே. ஷே, நல்ல பதிலா சொல்லு. யோ, ஐயா ஐயா, ஐயா, சாமி, சாமி, சாமி. துப்புங்க. சீட்டை எப்படியா எடுத்து பிரிச்சு பார்த்து படிக்கிறேன். அழகு தண்ணி குடியா. திருப்பி எப்படியா சொல்ல முடியுது? என்னையா விளையாட்டு தப்பு தப்பா விளையாடுறாப்லையா? ஏன் திருப்பி சொல்ல முடியாது? ஏன்டா நீ எப்படியா துறைச்சி இது பண்றது? முதல்ல சொல்றது இல்லையா, இதை திங்க கூடாது, படிக்கணும். நான் எங்க வாயில கொடுத்தேன், எப்படி எடுக்கிறது? மறுபடியும் நான் போய் எழுதிக்கிட்டு இருக்கணுமா? என்னங்க நீங்க இப்படி பண்ணிவிட்டியா? சரி, இப்போ எப்படி இந்த சீட் நம்ம எடுக்கிறது? இப்போ எப்படி சீட் எடுக்கிறது நம்ம? சீட். ஓஹோ, நமக்கிட்ட ஒரு கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. எங்க உங்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்லணும்? அந்த போன சீட்டு வரணும், அவ்வளோதானே. வந்துரு வந்துரு தானா வந்துரு, இல்லாட்டி உடுக்க எடுப்பேன். இல்லாட்டி விரல விட்டு நோண்டுறா. ஏன்டா அங்கிட்டு காலையில தாண்டா வரும் கிறுக்கு போல கந்த கந்தலா வரும்டா. அதை எப்பறம் எடுத்து படிப்பா? எப்படித்தான் படிக்கிறதுனா? ஏன்னா நீங்க விளையாட்டு தப்பு தப்பா வர்றீங்க. தீர்ப்பு சொல்லவா? ஆமாம். இப்போ சீட்டு எத்தனை சொல்கிறேன் நான். இப்போ ஒரு சீட்டு தின்ட்டு ஒரு சீட்டு இருக்கு. ஆமாம். ஒருவேளை ஒருவேளை நான் தின்ற சீட்டு மரணம்னு இருந்தா கீழே இருக்க சீட்டில் விடுதலைன்னு எழுதியிருக்கும். என்ன ஓயாம அந்த கண்டமே வருது. இருந்தா தானே என்னைய கொன்றுங்க. ஒருவேளை நான் விடுதலைங்கிற சீட்டை தின்றுந்தா இருந்தா தானேயா கீழே மரணம்னு இருக்கேன். அந்த சீட்டை எடுத்து உங்க ரெண்டையும் போட்டுறது உறுதி. இல்லை, போட்டி நிபந்தனைக்கு நான் தயாரா இருக்கேன். இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோமா போட்டியா? விடுதலைங்கிற சீட்னா என்னை விடுதலை பண்ணீங்க, கீழே இருக்கிறது மரணம் தான் உங்களை போடுறது உறுதிங்கிறது. என்ன காரியம் பண்ணிய? என்ன காரியம்? போங்க, உங்கள்ட்ட எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறேன். என் மேலே ஒரு இறக்கம் இல்லையா, ஒரு விசுவாசம் இல்லையா? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன். சரி, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னடா பிரச்சனை? ஆளுக்கு ஒன்றா 2 பேரும் நூட்டி. அப்போ எனக்கு நான் பேரும் உங்கள் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கதா? நான் என்னடா திருப்பதி லட்டாடா திட்டு ஏடா மடப்பல. நீங்கள் நல்ல வேலைக்கு நீனாச்சும் கொடுத்தாடா. கடவுளே, என்னங்க அடே நீ இந்நேரம் அந்த ஆளு நான் தின்னது விடுதலை, கீழே இருக்கிறது மரணம் நினைச்சு நம்மளை போட்டுருந்தாருன்னா என்ன ஆகும்? ஓ, அதனால நீங்க எடுத்து சாப்பிட்டீங்க. நல்ல வேலைக்கு 2 பேரும் உயிர் தப்புனா. தப்புச்சம்டா சாமி. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. அடுத்த முறை சிக்கனாப்பலன்னா 4 சீட்டை எழுதி போடுவோம். அப்போ